ஹலோ கைஸ், வெல்கம் டு யூரோ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2ல தான் இருக்கோம். ஸோ இந்த டே 2 விளாக் எவ்வளோ சுவாரஸ்யமாகவும் பயங்கர அட்வென்ச்சராகவும் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. கைஸ், கொடைக்கானலில் வட்டக்கானல் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்று டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா சன்ரைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ரைஸ் பாயிண்ட்னா அது இதுதான். ஏன் தெரியுமா? மலையும் கீழே இருக்கும், மேகமும் கீழே இருக்கும், அதுக்கு மேலே நின்று நம்ம சன்ரைஸ் ஆகிறத பார்க்கலாம். இந்த வியூக்காகவே நிறைய பேர் வட்டக்கானல் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு டைம் லேப்பில் சன்ரைஸ் ஆகிறத காட்டுறேன் பாருங்கள். கைஸ், கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2ல இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஜீப் சஃபாரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஜீப் சஃபாரியில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்தெந்த ஸ்பாட்லாம் கவர் பண்ணுறோன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல் லேக் கிட்ட போகிறோம். லேக் கிட்ட போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஜீப் வந்துடும். ஸோ ஜீப் ஏறி சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லேக் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஜீப்பில் தான் நாங்கள் ஜீப் சஃபாரி பண்ண போகிறோம். ஜீப் கிட்ட நாங்கள் வந்த உடனே அண்ணன் எங்களை பயங்கரமாக வெல்கம் பண்ணார். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள வாத்தல நீ போற வழியா இருக்கு ப்ரோ. மேக்ஸிமம் சண்டே தான் ப்ரோ. டோகரா ப்ரோ. லோகோ விட்டு வந்துருமா गाइस? சரவணன் கூட தான் வந்து இப்போ நம்ம ஜீப் சஃபாரி பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஸோ போற ஒரு இடமா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாரு எந்தெந்த இடத்துக்கு கூட்டு போறாரு, எவ்வளவு இந்த ட்ரிப் அட்வென்ச்சரா இருக்குன்னு பார்க்கலாம். மலையேறு 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 மலையேறு. எப்பா எவ்வளவு வீடுங்க இருக்கு பாரு மலை மேல. இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இந்த கொடைக்கானல்ல இருக்கிற மக்களா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இல்ல, கீழ இருந்து சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? கீழ இருந்து காலைல வந்து கடையை போட்டு காலைல கீழே போயிடுவாங்க. ஓ அப்படியா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா? நீ கிடைக்கும் 5 லிட்டர் மட்டும் தான் கிடைக்கும். காலையில 10 மணிக்கு எப்படி குளுகுளுன்னு இருக்குல்ல? கொடைக்கானல்ல இருக்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. அண்ணா இது என்ன வியூ பாயிண்ட்? இதுதான் நம்ம குறிஞ்சாண்டவர் கோயில். என்ன கோயில்? குறிஞ்சாண்டவர் கோயில், கொடைக்கானல் ஃபேமஸான கோயில். ஓகே, குறிஞ்சாண்டவர் கோயில். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வில்பட்டி வில்லேஜ். வில்பட்டியா? வில்பட்டி. அதுக்கப்புறம் வந்து ஆன்சர்னா ஒரு 100-150 வருஷத்துக்கு பழமையான முருகன் கோயில் ஒன்று இருக்கு. வெற்றி வேலப்பர் கோயில் சரி. நம்ம பூம்பாரில் எப்படி நம்ம குழந்தை வேலப்பர் கோயில் ஃபேமஸாக பூம்பாரில், அதேமாதிரி இங்கே வந்து வெற்றி வேலப்பர் கோயில். சூப்பர்ண்ணா. நம்ம ஒரு 150-200 வருஷத்துக்கு பழமையான முருகன் கோயில் அது. அகத்தியர்கள் அவர் செஞ்ச சிலையில் உருவான சிலை அது. ரொம்ப ஃபெஸ்டிவல் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. இந்த வியூவே சூப்பராக இருக்குண்ணா ஆக்சுவலாக. ஆமாங்க, வாங்க.
இந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது. ஆமாம் ப்ரோ, செம்மையாக இருக்குல்ல. அது ஒரு மாதிரி வேவ்ஸாக இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரியறது வந்து 1 2 3 4 5 6 7 8 அதை தாண்டியாக இருக்கிறது வந்து தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 8 ரேஞ்சு. அந்த பின்னாடி ஒரு ஹியூமர் பண்ணுவாப்புல, அதை கட் பண்ணிடுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பேசும்போது கண்டென்ட் வீடியோக்கா பேசுங்க, சும்மா இதை பேசுங்க. சாரி மக்களே, நான் வீடியோ நினைச்சு சும்மா இதை போட்டுருந்தேன். இதெல்லாம் வீடியோல வராது, கட் பண்ணிடுவோம். சரிங்களா? கட் பண்ணிடுவோன்ட்டு நீங்க பேசுறீங்க. கட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அவர் பண்ண சம்பவத்தை வந்து நம்ம போடுறோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ வில்லேஜ் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. சரவணன் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு. அங்கே இந்த இடத்துலேருந்து பார்க்குறது ப்ளஸ் இங்கே என்னென்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்களும் கேட்டிருப்பீங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். ப்ரோ அடுத்து எங்கே ப்ரோ போகிறோம்? அடுத்த 2 வில்லேஜ் தாண்டி நம்ம அடுத்த ஆஃப் ரோடு போக போகிறோம். ஆஃப் ரோடு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கு. ஓகே ப்ரோ, செம்மையாக ஃபன் பண்ணுறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. செம்ம டவுன்ல போயிட்டு இருக்கோம் நாங்க. ஆக்சுவலா பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ல யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு வீடு இருக்கு பாருங்க. ஸ்ரீ பாரா எவ்வளவு வீடு இருக்கீங்க. ஒரு அழகான சர்ச் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து சர்ச் இருக்குன்னா பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு பார்க்கவே. சர்ச் பேர் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சர்ச் பக்கத்துலயே வந்து சிமெண்ட்ரி இருந்து பாக்குறோம். அந்த ரவுண்ட்லயே ஒரு இமேஜ் மாதிரி பண்ணிருக்காங்க. நல்ல பெண்டர்னா. எஸ் பெண்டா இது. என்ன நல்லா வர போட்டுருக்கு. என்ன இது ஃபுல்லாக வந்து நம்ம அவரைக்காய் பந்தல். அவரைக்காய் பந்தலா? அவரைக்காய், பொடி பீன்ஸு, பீன்ஸு ஃபுல்லாமே இப்போ இந்த மாதத்தில் வந்து ஃபுல்லாக வின்டர் சீசன்னால ஃபுல்லாக இப்போதைக்கு கிடையாது. இன்னும் இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டாலும் இன்னும் ஃபுல்லாக பயிர் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதிகமாக அவரைக்காய் அதிகமாக போடுவாங்க. அவரைக்காய், சவுச்சோ, பொடி பீன்ஸு இதெல்லாம் அதிகமாக போடுவாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி மலைக்கு நடுவில் இவ்வளோ அழகாக ஒரு வீடு இருக்கிறதுலாம் செம்மையாக இருக்கும்ல. சூப்பராக இருக்குது பாருங்க. போகிற வழிலாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஜான் ப்ரோ தனியாக ஃபன் பண்ணிட்டு வராரு. ஹாய் ப்ரோ. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். நாங்கள் மலையோட அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸுக்கு. நான் இப்போ போகிற ஃபால்ஸோட பேர் என்னன்னா பெப்பர் ஃபால்ஸ். பெப்பர் ஃபால்ஸ். பெப்பர் ஃபால்ஸ் குளிக்கலாம் நாங்கள் ரோட் தானே. எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணலாம். உள்ளே ஸ்லைடிங் ஃபால்ஸ் இருக்கு. ஸ்லைடிங் ஃபால்ஸில் அதை விட்டுட்டு வர்றதுக்கு வெளியில் மனசே இருக்காது. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இல்லை சூப்பர்ண்ணா. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ போட்ட ரோடு தான் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். நைட்டில் சரி பகலும் சரி. இந்த ரோடு சொல்கிறீங்களா இல்லை உள்ளே இருக்க ரோடு? ஆனால் இப்போ மழை இப்போ இல்லாதனால அந்த ரோடு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கும். மழை டைம்லாம் ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். உள்ள இருக்கு நல்லா இருக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெக்கேஷன் டைம்லாம் ஃபுல்லாக அந்த வெயில் ரொம்ப வெயில் காலத்தில் யானைகள்லாம் வர ஏரியா. இதுவா? ஆமாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம். நைட்லாம் பார்த்தீங்கன்னா சிறுத்தைலாம் கூட இருக்கும். வயசு வரைக்கும் இல்லை. இந்த டவுன்ஸ் அந்த உள்ள வில்லேஜ் கொடைக்கானல்லாம் நிறையா பார்க்கலாம்.
மெயின் ரோட்டுகள்லேயே அதிகமாக போகும். இப்போ நம்ம போகிற இந்த ட்ரிப் இந்த ரைடில் எங்கேயாவது யானை பார்க்க முடியும்? யானை இப்போ பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். இன்னும் இந்த சீசன் இன்னும் மாறணும். ஃபுல்லாக அந்த ரொம்ப ட்ரை சீசனில் மட்டும்தான் யானையெல்லாம் பார்க்க முடியும். என்ன ப்ரோ இங்கேருந்து ஆஃப் ரோடா? நம்ம இதுலேருந்து கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அது கருத்து ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல 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 சாப்பிட்ட இட்லி பொங்கல் பூரி வடெல்லாம் வரும் ஆரம்பிக்க போகுது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. அந்த பாட்டு போடலாம். அதான் பேசணும். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. ஹலோ, ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். பாருங்க. ஓ இதான் ப்ரோ குளிக்க ஆரம்பிச்சிச்சு. கல 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 கல. இங்கெல்லாம் ரோடு போட மாட்டாங்களா ப்ரோ? அது வரைக்கும் தான் போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ரோடு அலர்ட் ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் ரோடு போட்டுருவாங்க. அப்படியா? திருப்பி தான் இங்கே ரோடு வந்துச்சு போது. விட்டு விட்டு போட்டிருக்காங்க. நானோட இருந்தது மழை டைம் அதிகமாக அந்த ரோடு வண்டியை போய் போய் ரோடு ரொம்ப இங்கே இருந்தா இங்கேருந்து ஆஃப் ரோடா ப்ரோ? எப்படி இறங்க போகிறோம்? அண்ணா சரவண அண்ணா சருக்குன்னு இறக்கி விட போகிறோம் நம்ம. கார் இது ரொம்ப டவுனா இருக்கு. ஏற்காடு கூட பரவாயில்ல ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ டவுனா இருக்கு? ஆஹா ஓஹோ. ஜான் ப்ரோ சேஃபா இருங்க ப்ரோ. பாருங்க அப்படியே தைரியமா விட்டுருவீங்க. இவ்வளோ பெரிய பள்ளம் பாரு. தட்டி வண்டி திரும்புது. மழை டைம் செம்ம டாஸ்காக இருக்கும் ரோடு. வண்டி நம்ம ஒரு சைடு போகணும், வண்டி ஒரு சைடு போயிட்டு. சார் இந்த ஆஃப் ரோடுக்கு இல்லையா ஒரு எண்டு? சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஃபால்ஸ்க்கு எவ்வளோ தூரம் எங்களை உள்ளே கூட்டு வந்து விட முடியுமோ கூட்டு வந்து விட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் தான் இறங்கி நடந்து போனோம். ப்ரோ ஓகே தானே? வந்து போயிடலாம்ல? அசால்ட்டில் உனக்கு 1 கிலோமீட்டர் தான். இறங்கும் போது ஸ்டைலாக இறங்கிடலாம். ஏற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் பெப்பர் ஃபால்ஸு. இந்த இடத்துல தான் நாங்கள் குளிக்க போகிறோம். ஆனால் அங்கே உள்ளே போக முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் அந்த தண்ணி வழிஞ்சு ஒரு இடத்துல இங்கேயே குளிச்சலான்னு இருக்கோம். என்ன சொல்ல ப்ரோ, உள்ளே போகலாமா இல்லை இங்கேயே குளிச்சலாமா? அங்கே போகலாம் ப்ரோ. அந்த இடத்துக்கு போகலாமா? இந்த இடம் தானே சொல்கிறேன் இதானே? போகலாம், அங்கே வேணா போகலாம். ஆனால் உள்ளே வேணாம் ப்ரோ. போத்தவரல இது வரைக்கும் போகலாம். ஓகே அங்கே போகலாம் ப்ரோ. பார்த்து செப்பலை கழட்டிட்டு போ. அப்படி போய் போகலாம் ப்ரோ. ப்ரோ தோரிக்கே வழி ட்ரை பண்ணலாம். அல்ல கரெக்டான ரூட் தான் போகிறீங்களா? பார்த்து ப்ரோ. போ ஹலோ மக்களே, ஹலோ மக்களே, இப்போ பாருங்க
பிக் பால்ஸ். செம்மையா இருக்கு ப்ரோ. நம்ம சும்மா அது அங்க போய் நிக்கலாம் ப்ரோ. இளங்கோ கோவிந்தா 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 வீரனே நகர சௌகபாக்கியா வீரனே. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். கோலமுத்தா தாவுல தாவு. ப்ரோ போதும் போதும் செல்வா ப்ரோ. ப்ரோ அங்கே அங்கே செல்வா ப்ரோ. வா வாத்தல ஓ ப்ரோ. அந்த கயிறு பிடிச்சிக்கோ. போ உள்ள போ தைரியமா போ. காலை அழுத்தி வை அவ்வளோதான் ப்ரோ. பாஸ் கொடு ப்ரோ. பாஸ் கொடு ப்ரோ. சரி இங்க பாரு ப்ரோ இப்படி சாஞ்சினா இப்படி பண்ணு. Come on. வந்துரு உன்னால முடியும். உன்னால ஊரே சொல்லும் நம்ம அதை போய் கைவிடு. பிரசவத்தின் வழி எல்லாம் உன்னால முடியாது என்று ஊரே சொல்லும் நம்ம அதை போய் வா. அவ்வளோதான் ப்ரோ. Come on, John! Johnny! Hey, Johnny!
குளிர்தா? Guys, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? சருக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோ இந்த இடத்துக்கு தான். எங்கள் இளங்கோ வந்தான் ஃபர்ஸ்ட். யார் இது? இதில் யார் வழிக்கிட்டே போகிறா தெரியுமா? நம்ம இளங்கோ. வாங்க, அவர் எப்படி போகிறாரு பார்ப்போம். சருக்கு பாரு. யார் வந்து இளங்கோ மறுபடியும் களத்தில் இறங்க போகிறார் எங்கள் இளங்கோ. கைஸ், இந்த கொடைக்கானல் ட்ரிப்போட டே 2ல ஜீப் சஃபாரியில் ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் பெப்பர் ஃபால்ஸ் அண்ட் சருக்கு ஃபால்ஸையும் வந்து பார்த்தோம். செம்மையாக என்ஜாயும் பண்ணோம். அடுத்து நாங்கள் ஃபைனலாக எங்கே போக போகிறோன்றத நெக்ஸ்ட் vlog 3ல பார்ப்பீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ கைஸ், see you on the next video. Bye bye.